அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நெடுவழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். சும்மா ஒரு பதிவுக்காக வேண்டி ஒரு யூஎன்சி காயினை போடுதேன். இந்த மாதிரி 2015 ஹைதராபாத் மின்ட்டு ஒரு பாக்கெட்டை உடைச்சேன். அதில் 1-2 காயின் நான் இப்போ ஷிஃப்ட்டு பண்ணல, அங்கிட்டு கிட்டமா அது சேர்ந்து விழுந்துருது. காயின் யூஎன்சி காயின் தான். அது சில இது அனுப்புது. இப்போ இது அள்ளுனே, இது உள்ள இது ஒன்று கிடக்கு. அது தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ரேர் காயின். அலகாபாத்து உயர் நீதிமன்றம் நினைவாக நொய்டா மின்ட்டு வெளியிடப்பட்ட யூஎன்சி காயின். இது எல்லாமே யூஎன்சி காயின். இது வந்து ரேர். இந்த காயின் அது மாதிரி பிஜு பட்நாயக்கு கொஞ்சம் ரேர். ட்ரெயின் குண்டலு அது கொஞ்சம் ரேர். இது ஆப்பிரிக்கா இந்தியா அதனுடைய நினைவாக வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். இது ரேர் காயின் தான். இது எல்லாமே 100% யூஎன்சி. அதில் சந்தேகமெல்லாம் கிடையாது. இப்போ தான் உடச்சி கவரில் அங்கே போட்டிருக்கேன். இந்த போட்டிருக்கேன்னா இது இப்போ உடச்சி போட்ட கவர் ரொம்ப மோசமாக இருந்ததுனால, உள்ளே என்ன காயின் இருக்குது என்ன மின்ட்டுக்குன்னு தெரியாமல் இருந்ததுனால நான் அதை கட் பண்ணிட்டேன். தூர போட்டுருவோம். வேணுங்கிறவங்க 10 நாணயமாக 20 நாணயமாக வாங்கி உங்களுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வச்சுக்கலாம். இது மும்பை மின்ட். மின்ட்டை பார்த்துக்கோங்க. 2015 மும்பை மின்ட். இது இந்திய நாடும் ஆப்பிரிக்க நாடும் இணைந்த ஒரு மேப்பு படம் போட்டிருக்கோம். அதில் இதனுடைய விலை வந்து ஒரு காயின் வெறும் 40 ரூபா. வெறும் 40 ரூபா தான். ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் காயின். பாக்கெட்டாக விற்ற கூட ஒரே ஆள்கிட்ட போய் முடங்குங்கிறதுக்காக பாக்கெட்டை உடச்சி ஒரு 10 பேர்கிட்ட இருக்கட்டும், 10 காயினாக இருக்கட்டும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இதை விட்டுருவோமா? அலகாபாத் உயர் நீதிமன்றம் நினைவாக வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். ஒரு காயின் வந்து 50 ரூபா. ரேர் காயின் யூஎன்சி, சந்தேகமெல்லாம் கிடையாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு காயின் 45 ரூபா. இது யூஎன்சி காயின், சூப்பரான காயின். ஒரு காயின் 45 ருபீஸ். மைசூர் யூனிவர்சிட்டி காயின் ஒரு காயின் வெறும் 35 ரூபா. எல்லாம் யூஎன்சி காயின் தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு காயின் வெறும் 35 ரூபா, 35 ருபீஸ். இது யாரோட நாணயம்னு பார்ப்போம். பிஜு பட்நாயக் நாணயம், ரேர் காயின் யூஎன்சி. ஒரு காயின் 75 ருபீஸ், 75 ரூபா. யூஎன்சி காயின். இது யார்? டாட்டா. ஒரு காயின் 35 ரூபா. நார்மல் விலைனா நார்மல் விலை தான். அதுக்கு பேர் என்ன ஒரு இடைப்பட்ட விலைனா இடைப்பட்ட விலை தான். உயர்ந்த விலைனா உயர்ந்த விலை தான். இது 40 ரூபா. இது 50 ரூபா. இது 45 ரூபா. இது 35 ரூபா. டாட்டாவும் 35 ரூபா. பிஜு பட்நாயக்கு 75 ரூபா. ஒரு 6 விதமான நாணயங்கள் வச்சுருக்கேன். வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். 100% யூஎன்சி காயின். அதில் சந்தேகங்கள் கிடையாது.
அடிக்கடி பதிவுக்கு வர இயலவில்லை நண்பர்களே, தேர்தல் சமயம், அதனால் வர இயலவில்லை. தேர்தல் முடிந்து மீண்டும் நாம் ஒருவருக்கொருவர் பேசி அளவலாவிக் கொள்ளலாம். அதுவரை சற்றே பொறுத்திருக்குமாறும் காத்திருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கி தான் வந்து ஒரு 5 மணி நேரம் இருக்கும். ஈவினிங் வந்துச்சு, இப்போ உடச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பதிவு போட்டு 1 நாள் 2 நாள் அப்படிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து என்கிட்ட புக் பண்ணுங்க. என்றைக்கோ ஒரு நாள் போட்ட பதிவை நீங்கள் புக் பண்ணீங்க, தப்பு கிடையாது. 1க்கு மேற்பட்ட நாணயங்கள் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த ஒரு நாணயத்தை நான் எங்கே வச்சுருக்கிறேங்கிறத மீண்டும் அதை என்ன சொல்ல, அதை தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் அன்றைக்கி மகாத்மா காந்தி 10 ரூபா காயின் பதிவு போட்டிருந்தேன். 3 எண்ணம் வச்சுருந்தேன். 1 என் நண்பர் கொடுத்தது, அதை கொடுக்க மாட்டேன். இன்னொன்று வந்து 2 எண்ணத்தில் 1 கொடுத்துட்டே 1 இருந்துச்சு. இப்போ அதை கேட்ட ஒருத்தர் பணம் அனுப்பி இன்றைக்கி 4-5 நாள் ஆச்சு, இன்னும் கொடுக்க முடியல. நாளைக்கு தேடி எடுக்க முடியல, ஆனால் இருக்குது, தேடி எடுக்க முடியல. நாளைக்கு ஒரு நண்பர் எனக்கு 2 நாணயங்கள் கொண்டு வந்து தருகிறார். அதை வாங்கி அதில் ஒரு நாணயத்தை வைத்து அந்த நண்பருக்கு நான் அனுப்ப வேண்டும். உங்களது ஆக்கப்பூர்வமான ஆதரவுக்கும் அமோகமான வரவேற்புக்கும் மிக்க நன்றி. தேர்தல் முடிந்த பிறகு சிறந்த முறையில், நல்ல முறையில், பண்பான முறையில், பண்பாட்டோடு கலந்து பேசி, உரையாற்றி, சொற்பொழிவு ஆற்றி வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வோம் நண்பர்களே. தமிழுக்கும் அமுதென்று பெயர்.